Hi, my dear beautiful people in the world. Good morning. Also, சென்சிகை டு கிரிக்கெட் இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லோருக்குமாக தான் இந்த காலை வணக்கம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்க திஸ் இஸ் காமத்துப்பால். காமத்துப்பால் என்ற உடனேவே அப்படியே மனதை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். திருவள்ளுவர் அவர்களை பற்றி ஆமாம் ஆமாம் புதுமறை அதை பற்றி பெருசாக நான் இது அங்கே சொல்லவில்லை. நிறைய படிங்க, அவ்வளோதான். அது ஒரு சொல்லிட்டு நான் போயிடுறேன். பட் திருக்குறள் பற்றி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட சூழ்நிலைகளில் பேசியிருப்பார்கள். அதை அவர்கள் கையாண்டார்களா, அதன்படி அவர்கள் வாழ்வாதாரத்தை வளர்த்து கொண்டார்களா என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், இல்லை என்று சொல்வேன். சரி, இந்த காமத்துப்பால் இருக்கு இல்லையா, இதை பெருசாக யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. பட் நான் பேசுவேன். ஆமாம், எனக்கு பிடிக்கிறது நான் பேசுகிறேன். உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு இருக்கலாம். தேங்க்யூ. அப்படியே வாங்க, இது உள்ளார போகலாம். பாருங்கள். ஆமாம், குறள் 1081 காமத்துப்பால். ஓகேவா? சரி. ஆசிரியர் பேர் சீதை பதிப்பகம் ரா சரவணமுத்து. ஆமாம், திருக்குறள் காமத்துப்பால் அந்த உரையுடன் அவருடைய ஆளுக்கு திருக்குறளுக்கு ஏகப்பட்ட தெளிவுரையை விளக்க உரையெல்லாம் தருவாங்க. பட் எனக்கு பிடித்திருக்கிறது. நான் காட்டிட்டேன், இதோ இருக்குது. காப்பிரைட் இருக்குமா என்ன எனக்கு தெரியாது. பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். சரியா? இப்போ பாருங்கள். ஆமாம், தேவதை. ஓகே, அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம். சரி, ஆமாம், நல்லா உங்களால் கொஞ்சம் அப்படி நிறுத்தி காட்டுறேன். படிக்க முடிஞ்சால் படிங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா சின்ன லெட்டர்ஸ் இல்லை. சரி, இப்போ பாருங்கள். இந்த ஆமாம், தேவதை. ஆமாம், தகை அணங்குறுத்தல் 109. அது விட்டுருங்க, அது வேண்டாம். அது விட்டுருங்க. குறள் பார்த்தீங்கன்னாக்கா 1081. என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்க, அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ, அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ, கணங்குழை மாதர்கொள் மாலு நெஞ்சி. கணங்குழை மாதர்கொள் மாதர்கொள் மாலும் நெஞ்சி. மறுபடியும் கொஞ்சம் வேகமாக படிக்கல பாருங்க. அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ, கணங்குழை மாதர்கொள் மாலும் நெஞ்சி. அதுக்கு விளக்கம் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தாள், என்ன செய்தால்? பார்த்தாள். பார்த்தவுடன் என்ன நிகழ்ந்தது? இப்போ என்னை ஒருவள் பார்க்கிறாள். ஏன்னா அப்படி ஒரு பெரிய நிகழ்வு அங்கே நடந்திருக்கும். சொல்லுங்க. பார்த்தாள். என் பார்வைக்கு எதிர் பார்வை பார்த்ததில், நான் பார்த்ததுக்கு அவள் ஒரு எதிர் பார்வை பார்த்தாள் அல்லவா? என் பார்வைக்கு எதிர் பார்வை பார்த்ததில் என்ன நடந்தது? பெரும் படையும் வேறு கொண்டுள்ளாள் தானே தாக்கும் அந்த தேவதை. ஒரு பெரிய படையோ நான் பார்த்தேன்பா. அதுக்கு அவள் பார்க்குறா, எதிர்பார்வை பார்க்கிறாள். அந்த பார்வையை நான் பார்த்தது எப்படி எனக்கு இருந்ததுன்னா, ஒரு பெரும் படையுடன். ஏனடா என்னை நீ அப்படி பார்க்கிறாய் என்று பார்த்தாரோ, அப்படி பார்த்தால் என் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்ததில் பெரும் படையும் வேறு கொண்டுள்ளாள் தானே தாக்கும் அந்த தேவதை. ஓகே, அடுத்தது போகலாம். குறள் 1082 1082. ரைட்டா? நோக்கினால் நோக்கதிர். கேட்டிங்களா? நோக்குதல் தாக்கணங்கு. என்னது? தாக்கணங்கு தானை கொண்டு அன்னது உடைத்து. கொஞ்சம் வேகமாக படிக்கிறேன் பாருங்க. நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டு அன்னது உடைத்து. நல்லா இருக்கா? அது பொருள் பாருங்க, எவ்வளோ அழகாக ஒரு தெளிவுரை விளக்க உரை தந்திருக்கிறார். இந்த ஆசிரியர் பேர் இரா சரவணமுத்து. ஓகே, இதுவரை இவ்வளோ நாளாக இதுவரை யமன் என்பது அறியேன், இன்றுதான் அறிந்தேன் அது பெண் எனும் பெயரில் பெரிய கண்களை கொண்டிருக்கும் என்று. இதுவரை நான் யமனை கண்டதில்லை. எப்படியே நான் யமனை அறிந்ததில்லை, கண்டதில்லை, போனதில்லை, வந்ததில்லை, அந்த மாதிரி எடுத்துங்க. என்ன, இதுவரை யமன் என்பது அறியேன், நான் கண்டது அறியேன், தெரியாது. இன்றுதான் அறிந்தேன் அது
பெண் எனும் பெயரில் பெரிய கண்களை கொண்டிருக்கும் என்று. செமையா இருந்ததுல, அழகுதா? சரி, அந்த குறளை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். நோக்கினால் நோக்குதல் நோக்குதல் தாங்கணங்கு தானை கொண்டு அன்னது உடைத்து. ரைட்டு, அப்படியே அடுத்தது போயிடுவோம். 1083 1083. ஓகேவா? பண்டறியேன் கூற்றென்பதனை அறியேன். என்னது? பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேமர்கட்டு. பெண்டகையால் பேமர்கட்டு. நல்லா இருக்கா? பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேரமர்கட்டு. ஓகேவா? அதுக்கு விளக்கம் பாருங்க. அந்த பெண் எனும் பேதையிடம், அந்த பெண் என்கின்ற பேதையிடம் காண்பவரின் எப்படி நான் பார்க்குறேன் வச்சுக்கேன். அந்த பெண் எனும் பெண்பையிடம் காண்பவரி நான் அவளை காணுகிறேன், உற்று நோக்குகிறேன், கவனிக்கிறேன். அவர் மேலழகை கீழழகை உடலகை நடை உடை பாவனை அனைத்தையும் ரசிக்கிறேன், பார்க்கிறேன், போகிறேன், வருகிறேனே என்றால் அங்கே என்ன நடக்குதான்? அந்த பெண் என்றும் அந்த பெண் எனும் பேதையிடம் காண்பவரின் உயிரை உண்டுவிடக்கூடிய தோற்றத்தில் கண்கள் அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது என்றால், அந்த பார்க்குறோம் பார்த்தியா, நான் பார்க்குறேன்ல, நீ பார்க்குறேன்ல, அவர் பார்க்குறாருல, இவர் பார்க்குறாருல, அப்போது பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு பதில் பார்வை எப்படி இருக்கிறது என்றால் அனல் வீசுகிறது போல இருக்கிறது. என்ன? அந்த கண்களில் இருந்து அந்த பெண் எனும் பேதையிடம் காண்பவரின் பார்க்குறல, நான் பார்க்குறல, உயிரை உண்டு விடக்கூடிய தோற்றத்தில் கண்களாம். அந்த உயிரையே அப்படியே தின்னுற மாதிரி குத்து வேணாம், குறைசி வேணாம், கத்தி வேணாம், எதுவும் வேணாமா, நத்திங் டூயிங் மேன், ஜஸ்ட் கண்கள் போதும். ஐசஸினும் கண்கள், அந்த கண்களே உயிரை எடுத்து விடும் போல் அல்லவா இருக்கிறது என்பது போல் இருக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. பண்டறியேன் கூற்றென்பதனை இனி அறிந்தேன் பெண்டகையால் பேமர்கட்டு. அந்த பெண் என்றும் அந்த பெண் என்னும் பேதையிடம் காண்பவரின் உயிரை உண்டு விடக்கூடிய தோற்றத்தில் அளவா கண்கள் இருக்கிறது. ஓகே, அப்படி அடுத்தது போயிடலாம். 1084 ரைட். 1084 குறள். ஓகேவா? போய் பாருங்கள், காமத்துப்பாலில் போய் தேடி பார்த்து எடுத்து படிங்க, நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதை கமர்தனகன். கண்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த கண்ணுக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நான் கண்களை கேமராக்கள் என்பேன். ஆமாம், எவ்வளோ தொலைவில் இருக்கிற அந்த சூரியனை, நட்சத்திரங்களை, நிலாவை, இயற்கையை, அருவிகளை எப்படி உற்று நோக்குகிறது, கவனிக்கிறது, மகிழ்கிறது. இந்த கண்கள் அந்த மாதிரி காட்சிகளை காணும் பொழுது இந்த உள்ளம் அப்படியே சும்மா எப்படி துள்ளி துள்ளி குதிக்குது பார்த்தீங்களா? அதுதான் கண்கள். சரி பாருங்கள், இப்போ இந்த கண்களை பாருங்களேன். கண்டார் உயிர் உண்ணுமா, கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தாள், கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தாள் பெண்டகை பேதை கமர்தன கண். பேதை கமர்தன கண், அதுக்கு பொருள் பாருங்க. யமனோ கண்ணோ மானோ அம்மூன்றுமே தான் இம்மறதையின் பார்வை. உட பியூட்டிங்க. யமன் கண்ணு மாதிரியும் இருக்குதான், யமன் கண்ணோ அல்லது என்னது மானோ, மான் இருக்குல்ல, மான், புலிமான், அந்த மாதிரி மானோ அம்மூன்றுமே தான் இம்மழந்தையின் பார்வையா. எப்பேற்பட்ட பார்வை இந்த பெண்களின் பார்வையை அசத்திராளுங்களே, கவுத்துறாளுங்களப்பா. எப்பேற்பட்ட கொலகார பையன் கூட அவகிட்ட முட்டி போட்டு தான் சரணம் அடைஞ்சு கிடக்கான். எஸ், எவ்வளோ பெரிய கொலை, 100 கொலை பண்ணான், ரைட்டு, ஓகே. இவகிட்ட போய் நான் படுக்கணும், உங்க கூட கொண்டாலும் ஜாலியாக இருக்கணும்னு சொன்னால் முட்டி போடுறான், முட்டா பயில என்னன்னு சொல்லுவான். அவன் கத்தி கிட்டி கண்ணுகள்லாம் தூக்கி அங்காண்ட போட்டுட்டு மண்டி இட்டு கிடப்பான். அதுதான் ஓகே பெண். ஓகே, பெண்ணை இகழாதீர்கள், பெண்ணை போற்றி புகழ வேண்டும். புரியுதா? பெண்ணை போற்றி புகழ வேண்டும். அதை செய்யாதவன் எவன் ஒருவனும் நீ தகுதியற்றவன், இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதியற்றவன். அதை புரிந்து கொண்டு வாழுங்கள். சரி, அடுத்தது பாருங்க. 1085. கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கும் இம்மூன்றும் உடைத்து. எப்படி பாருங்களேன். கூற்றமோ கண்ணோ பிணையோ
மடவரல் நோக்கம் மூன்றும் உடைத்து. பாருங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த கொடிய புருவங்கள் வளையாமல் நின்று மறைக்குமானால் என்னை நடுங்க செய்திருக்கும் இவள் கண்கள். எப்படி இல்லை? அந்த கொடிய இருக்குல்ல, அந்த கொடிய புருவங்கள் வளையாமல், அந்த வளையாமல் அப்படி நேராக நிமிர்ந்திருந்தா, ஆமாம், நின்று மறைக்குமானால் அந்த என்னது அந்த கொடிய புருவம் கொடிய பயங்கரமான இனிமே லாஷின்றா, அதுன்றா, இதுன்றா, இப்படி போட்டுக்கிறா, அங்கே நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா, ஏதோ போட்டுக்கிறா. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் எதுவும் இருந்திருக்காது, இருந்ததோ என்னமோ நமக்கு தெரியாது. சரி, அது அந்த கொடிய புருவங்கள் வளையாமல் நின்று மறைக்குமானால் என்னை நடுங்கச் செய்திருக்கும் இவள் கண்கள். ஆமாம், அந்த வளையாமல் கொள்ளாமல் அது இருந்திருந்தா, நேராக ஒரு வேலை இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? அது நடுங்க செய்திருக்கும் அந்த கண்கள். ரைட்டா? சரி. சரி, அடுத்தது பாருங்க. 1086. ஓகே, 1086. கொடுமுருவம் கோடா மறைப்பின் நடுங்கர். என்னது? செய்யல மண் ஏவல் கண். எல்லாமே கண் பற்றி தான் இது. சரியா? கொடுமுருவம் கோடா மறைவின் நடுங்கவர் செய்யல மண் இவன்கள். ரைட்டா? பொருள் என்ன பாருங்க. ஆமாம், கூறிய தந்தங்களுடன் கொல்லும் தன்மையுடைய யானையின் முகப்படாம் போன்றது இவளின் படியாத மார்பின் ஆடை. எப்படி இருக்கு? செமையா இருக்கா? ஓகே. கூறிய தந்தங்களுடன், எப்படி யானை தந்தங்கள் இருக்கு இல்லையா, கூறிய தந்தங்கள் போல கொல்லும் தன்மையுடைய யானையின் முகப்படாம் போன்றது இவளின் படியாத மார்பின் ஆடை. மார்பு. எந்த ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்றால் முதல் அவன் பார்க்கும் இடம் பெண்ணின் மார்பை தான். அப்புறமா தான் வேற இடத்துலலாம் பார்ப்பான். ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கிறானே என்றால் அவளுடைய மார்பை தான் பார்ப்பான். அப்புறம்தான் அவள் கூட பழகணுமா, போகணுமா, வரணுமா, இல்லை அவளிடம் மண்டிட்டு ஏமாந்து போகணுமா என்பதெல்லாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படி தான். ஸோ முதல் அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை முதல் பார்க்கிறாளே என்றால் அவள் அந்த ஆணை எப்படி பார்த்தாள் என்பது அந்த ஆணுக்கு தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரொம்ப ரகசியம். ஆமாம், அது நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டு சான்ஸே இல்லை. பட் கண்டிப்பாக பார்த்துருப்பாள், 100% பார்த்துருப்பாள். கிழப்பயலாக இருந்தாலும் பார்த்துருப்பா, சின்ன பயலாக இருந்தாலும் பார்த்துருப்பா. சரி, அது விட்டுருங்க. கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முளைமேல் துகள். பாருங்க, கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முளைமேல் துகள். அதாவது, ஓ போர்க்களத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை உடைந்ததே இவளின் நெற்றி அழகிலாம். எப்படியே போர்க்களத்தில் கூட போர்க்களத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை. ஆமாம், பிச்சு விளையாடுற இந்த வீரனின் அந்த நெஞ்சுறுதி, அந்த வீரன் அந்த பட்டை போர்க்களத்தில் பயம் அறியாத அப்படிப்பட்ட ஒரு வீரன் கூட என்னது, ஓ போர்க்குளத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை, இந்த வலிமையானது உடைந்ததே. எப்போ உடைஞ்சு போச்சு? இவளின் நெற்றி அழகு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்திய பெண்கள் இந்த பொட்டு வச்சுருப்பாங்க. இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட அதை ஜாஸ்தி வைக்க மாட்டுறாங்க. பட் உலகில் உள்ள எல்லா பெண்களுமே அழகு தான். அதில் அவெல்லாம் சொல்ல முடியாது. டோட்டலி. ஆமாம், ஆதிகாலம் கொண்டு இன்று வரை 33,000 ஆண்டுகள் முன்பு இருந்தே மனுஷன் தோன்றதா சொல்கிறாங்க. டார்வின்லாம் சொல்வார். பட் என்னமோ பெண்கள் என்றுமே அழகு தான். ஓகே, சரியா? ஒரு மறுபடியும் அதை பார்த்துடலாம். கடா அக்களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முளைமேல் துகள். ஓகே, ஓ போர்க்களத்தில் பகைவர்கள் அஞ்சும் என் வலிமை உடைந்ததே இவளின் நெற்றி அழகில். அப்படி முடிச்சுடுறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க 1088 1088 1088
காமத்துப்பால் போய் பாருங்கள். உன் ஆமாம் ஒன்னுதர் 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 கோ ஒன்னுதர் கோ உடைந்ததே ஞாட்பினுள் என்னது ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும்மன் பீடு போய் பாருங்கள். உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த 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 வாட் இஸ் இட் அந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரியுது. பட் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, இந்த 3 பால்கள் இருக்கும். அறத்துப்பால், இன்னொரு ஏதோ பால் இருக்குது. அதை விட்டுட்டு காமத்துப்பால் படி நான் ஆல்வேஸ் சொல்வேன், எப்போவுமே சொல்வேன், இந்த உலகில் 3 தேவைகள் மட்டுமே இருக்கிறது. ஒன்று உணவு, இன்னொன்று உடை, இன்னொன்று தூங்குவதற்கெல்லாம் அந்த காலத்தில் நாடோடிகள் எங்கே தூங்கினா ரோடோட? ஆமாம், கேரவன்ஸ் தானே, நாடோடிகள் தானேப்பா. எங்கே உணவும் எங்கே நீரும் குடிப்பதற்கு கிடைக்கிறதோ அங்கே மனிதன் போய்கொண்டே இருந்தான். இன்றைக்கி இங்கே நம்ம இப்படி வந்து உட்காந்துருக்கோம். ஸோ மீண்டும் அந்த நிலை வந்தாலும் வரும். மனிதர்களின் இயல்பு இதுதான். மனிதர்கள், மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் உண்ணுவதற்கு உணவும் குடிப்பதற்கு நீரும் கிடைக்கும் இடம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே வறட்சி வரும் பொழுது, பேரிடர்கள் வரும் பொழுது மனிதன் தன் குடும்பத்துடன் அதுபோல் செல்ல வேண்டிய நிலை வந்துவிடும். அதுதான் இயற்கை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க உண்ணுதர் கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் மென்பீடு. ஓகேவா? ஸோ இங்கே மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவளுக்கு பிற அணிகலன்கள் எதற்கு? ஆமாம், இவ்வளோ பெரிய அழகிப்பா இவளுக்கு எதுக்குப்பா? இவளுடைய புன்னகைக்கு ஈடாகுமா இங்கே கிடக்கிற இந்த வைரம், தங்கம், அது மயில், மண்ணாங்கட்டியெல்லாம் நத்திங் டு. பெண்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுக்கிட்ட புண்ணு வரும், சொறி வரும். ஒரு ஐம்பொன்னுன்றான், இதுன்றான். பிளாஸ்டிக்லலாம் நிறைய மாலைகள் வருகிறது, மணிகள் வருகிறது, மூக்குத்தி இகுத்தி என்னென்னமோ வருகிறது. அதை நீ போட்டுக்கொள்வதால் நீ ஒரு நாளும் அழகாக மாட்டாய். ஆமாம், நீ உடல் உருவம் வைத்துக் கொள்ளும்போது அதெல்லாம் போட்டுக்கிட்டா உடல் உருவம் வைத்துக் கொள்கிறாய். கைட்டு எரிஞ்சில்ல? கட்டின புருஷன் தாலி கட்டியிருக்கிறான், அந்த தாலியே கைடி அங்காண்ட மாட்டி விட்டுட்டு தான் உன் காதலன் கள்ள காதலன் கூட உடல் உருவம் வச்சுக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அதை நியாயப்படுத்த வரவில்லை, தவறு தான். பட் இருந்தாலும் பெண்களுக்கு அழகு ஆபரணங்கள் அல்ல, இயற்கையாகவே அவள் அழகு தான். அவள் இல்லை என்றால் இந்த உலகை இல்லை. நீர் இல்லாது அமையாது உலகுன்னுவான். நீர் இல்லாது அமையாது உலகு. அதே மாதிரி தான் பெண்கள் இல்லாது அமையாது உலகு. நீர் இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் இருந்துருவான், ஒரு 2-3 நாள் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட வாழ்ந்துடுவான். ஆனால் ஒரே ஒரு நாள் அல்லது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெண்களே இல்லைன்ற பொழுது தூப்பொடி சேர்த்து போடுவான். அதான் புரிஞ்சுக்கோ. ஸோ அதான் மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவளுக்கு பிற அணிகலன்கள் எதற்கு? ஏனப்பா மானுடைய பார்வை, மான்களுடைய பார்வை, அதோடைய அழகு, அது துள்ளி குதித்து ஓடும் விதம், அது இறை தேடும் விதம், அது அமர்ந்திருக்கும் இடம், அது ஓய்வு எடுக்கும் இடங்களை போய் சென்று பார்ப்பார். கண்கள் அப்படி கண்களுக்கு அப்படி ஒரு காட்சி கிடைக்கும், அப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த உள்ளத்திற்கு. ஸோ அந்த மாதிரி தான் மானின் பார்வையும் அவளுடைய அந்த நாணம் படும்பொழுது பார்த்துருக்கு இல்லையா, இந்த கால்களை உருட்டுவது, வெட்கப்படுவது, எப்பேற்பட்ட விஷயம். எல்லாம் ஆம்பளையாலும் அது முடியாது, ஆம்பளைங்களெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, மிருகங்களெல்லாம் செய்ய முடியாது. அது அந்த பெண்ணால் தான் பண்ண முடியும். மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவளுக்கு பிற அணிகலன்கள் எதற்கு? அந்த பேப்பரில் என்னது ஆடி தள்ளுபடி, அந்த தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, இதெல்லாம் டோன்ட் ஹியர் தட். இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாலெல்லாம் பெண்கள் தரிசி போகாதீங்க. நல்ல அன்புள்ள மனிதன் அவனை தேடிப்போ. ஆபரணங்களோ நகைகளோ ஒன்று வாழ வைக்காது. நல்ல அன்பு செலுத்துவன் யார் என்று பார். அவனிடம் போ, அவனிடம் தஞ்சம் பூ, அவன் நிழலில் உன் வாழ்வாதாரம் சிறந்து விளங்கும். சரியா? அப்புறம் பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எதனோ எதில் தந்து. நல்லா இருக்குல்ல? ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா இது குரல் 1089 1089 திருக்குறள் காமத்துப்பால். ஓகே,
பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி எவேனோ எதிலடந்து அப்படின்னு சொல்லிட்டு வருது. உண்டால் மயக்கம் தரும் மதுவால் கண்டாலே மயக்கம் தர ஏடுமா காமத்தை போல். ஆமாம், நான் சாப்பிட்டு சோறு சாப்பிட்டேன்னா அப்படியே மயக்கம் வரும். அப்படியே போய் தூங்கலாமான்னு போய் தூங்கிடுவேன் நான், என்னை பொறுத்து சொல்கிறேன். ஆமாம், மயக்கம். போதை உலகத்தில் எவ்வளோ போதைகள் இருக்கிறது. எல்லா போதைகளும் காட்டிலும் சிறந்த போதை என்ன தருமா? செக்ஸ் தான். காயம் இல்லாத போதை. ஆமாம், காயம் இல்லாத போதைப்பா. நுரையீரல் கெட்டு போகாது, ஹார்ட் கெட்டு போகாது, உடலில் எந்த வகையான ஏதோ நோய் அதெல்லாம் இருந்தால் கூட ஓடிடும். யூல் கெட் ஃப்ரெஷ், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். பெரிய 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 என்னமோ தலைவலி, அந்த தலைவலி, இந்த தலைவலி, அரசாங்க தலைவலி, மந்திரி தலைவலி, பக்கத்து வீட்டுக்காரன் தலைவலி, ஏற்று வீட்டுக்கு தலைவலி, அமெரிக்க தலைவலி, லண்டன் தலைவலி, எல்லா தலைவலியும் ஒரு 5 நிமிடங்களில் இருந்து அரை மணி நேரத்திற்குள் சரி செய்யப்படவே வேண்டுமே என்றால் அதற்கு செக்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் ஓடிடும். அதற்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த விபச்சார விடுதிகள் போன்றவைகள்லாம் இருக்குது. மதுவையும் இந்த விபச்சார தொழில் இருக்குது இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. செக்ஸ் ஒர்க்கர்ஸா, செக்ஸ் பிஸ்னஸா, எதுவும் அது அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். செக்ஸ் கல்வி ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லை. இப்போலாம் 4 வயசு பையன், 5 வயசு பையன், 6 வயசு பையன்லாம் செல்ஃபோன்லேயே செக்ஸ் பற்றி பார்த்துக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். முன்னெல்லாம் அப்படிலாம் கிடையாது. முன்னெல்லாம் நான்லாம் 24 வயசில் தான் கல்யாணம் அடுத்த மாதம் கட்டிக்க போகிறேன் அப்படின்றதுக்காக போயிட்டு ஒரு பிஎஃப் படம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, மச்சாண்டே ஒரு பிஎஃப் கேசட் எதாவது இருந்தால் கொண்டு போடுறா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் 24 வயசில் தான் கல்யாணம் காட்டினேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேனே என்றால், இன்று 3, 4, 5 வயதிலேயே பசங்க இந்த செல்ஃபோன், இந்த மாதிரி செல்ஃபோன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். பட் ஆனால் தவறான விஷயங்கள் மட்டும் அதில் பார்க்காதீங்க. ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏஐ கற்றுக்கோ. வருங்காலத்தில் ஏஐ இல்லாமல் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய கல்வி கற்றுக்கொள். மெயினாக செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உன் குடும்பம், உன் குட்டி, உன் பிள்ளைகள் நல்லாயிருக்கும். உன் குடும்பத்தோட நீ முழுமையான அன்பை செலுத்த வேண்டும் என்றால் முழுமையான செக்ஸ் அங்கே இருக்க வேண்டும். முழுமையான செக்ஸ் அங்கே இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், உன் குடும்பத்தோட பிரச்சனைகள் தான் இருக்கும், அடிதடி தான் இருக்கும். ஆமாம், முன்னாடி வேறு ஒருத்தட்டு போ, நீ வேறு ஒருத்திட்டு போ. அவங்க குழந்தைங்க தாறுமாறாக கண்ணாமூனான்னு கஞ்சா குச்சிட்டு தனியாக போட்டு ஊர் பொறுக்கிங்கன்னு வன்முறை, கலவரம், பயங்கரவாதம், தீவிரவாதம் போன்ற செயல்களில் போய் சிக்கிக்கொள்ளும். அரசியல்வாதிகளுக்கு அல்லக்கையாக போயிடும். அவ்வளோதான். வெரி சிம்பிள் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க, பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணி ஏவேனோ எதில் தந்து உண்டால் மயக்கம் தரும். உண்மைதான், நான் சாப்பிட்டா தூங்கிடுவேன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி. மதுவால் அதுவும் அப்படித்தான். கண்டாலே மயக்கம் தர ஏழுவேன். கண்ட உடனே மயக்கம் கொடுக்கக்கூடியது காமம். பார்த்தவுடன் அவள் மார்பை பார்த்த உடனேயே அவளுடன் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் தோன்றுகிறே தவிர காதலிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இதை மறுப்பார்கள் எல்லோரும். நாம் காதலாது மயிராது அதெல்லாம் கிடையாது. காமம் தான். செக்ஸ் தான். செக்ஸ் உன்னை தூய்மைப்படுத்தும். செக்ஸ் பிரச்சனை நீ வச்சுக்கினி நீ எந்த வேலை செஞ்சாலும் அது சுத்தப்படாது. உனக்கு ரிலாக்ஸ் கிடைக்காது. நீ ரிலாக்ஸாக இருக்க மாட்ட. ஆமாம், விரக்தியோட பேசுவேன், அமைதி இல்லாமல் கத்தின்னு கிடப்பேன், அவங்க கூட சண்டை போடுவேன், இவங்க கூட சண்டை போடுவேன். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு எதிர்கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் முடித்த முயலுக்கு 3 காலு தான் அடம் பிடிப்பேன். இதை எல்லாமே அகலப்பட வேண்டும் என்றால் இங்கே தூய்மையான செக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காமத்துப்பால். இது அவர் சொன்னது வேறு, நான் சொல்கிறது வேறு. அவர் அந்த காலத்தில் சொன்னார், நான் இந்த காலத்தில் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், செக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஸ் கல்வியை முறையாக பயிலுங்கள். இந்த கவர்மெண்ட் செக்ஸுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாம் டெல்லி, பாம்பே, அமெரிக்கா, கல்கட்டா எல்லா 200 நாடுகளிலும் செக்ஸுக்கு மிக அற்புதமான ஒரு மரியாதை தரப்படுகிறது. ஆனால் இங்கே தான் அது கேவலப்படுத்தப்படுகிறது இந்தியாவில். இது தவிர்க்கப்பட வேண்டும். இது சரி செய்யப்பட வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரது கோரிக்கையும் இதுதான். எவனும் வாய் திறந்து பேச மாட்டான், நான் பேசுவேன். நான் யதார்த்தமானவன். என் மனதில் நான் எதையும் வைத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் எதையுமே நம்ம மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது. ஃப்ளோவில் அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். நல்லதோ கெட்டதோ
ஃப்ளோ வந்து ஆமாம், சிலர் குடித்து விட்டு உண்மை பேசுவான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, குடிக்காமலும் உண்மை பேசுபவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயப்பாடுகள் இருக்கிறது, வெட்கம், அப்புறம் வேறு வேறு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டிக்கு அந்த காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பட் ஒளிவு மறைவு இன்றி பேசுங்கள், யதார்த்தமாக வாழுங்கள், எப்பொழுதுமே எல்லோருக்குமே அறிவை பகிருங்கள். உன் அறிவை நீயே வைத்து கொள்ளாதே, உன் அறிவை மற்றவர்களுக்கும் பிரித்து கொடு. நீ மட்டும் அறிவாளியாக இருந்து எண்ணத்தை கிழிக்க போகிற. ஸோ உன்னுடைய அறிவு இல்லாதவர்கள், முட்டாள்கள் நிறைந்த உலகம் இது. ஸோ முட்டாள்களை நீ வந்து வழிபடுத்த வேண்டும், சரிபடுத்த வேண்டும். உன்னுடன் அவர்களை ஒன்றோடு ஒன்றாக இணைத்து கொண்டு வாழ வேண்டுமே என்றால் முதல் உன்னிடம் இருக்கக்கூடிய அறிவை பகிர்ந்து கொடு. அவர்களுக்கும் மெயினாக செக்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். ஓகேவா? அப்போது இந்த உண்டார் கண் அல்லது அது வேண்டாம். உண்டால் மயக்கம் தரும், சாப்பிட்டா ஒரு மயக்கம் வந்துடும். மது, சரக்கு, அதுவும் மயக்கம் வந்துடும். ஆனால் கண்டாலே மயக்கம், கண்ட உடனே மயக்கம் தரக்கூடிய ஏதாவது இருக்குதா? கண்ட உடனேப்பா, பார்த்த உடனேப்பா மயக்கம் வந்துடணும், போதை வந்துடணும். வாட் வண்டர்ஃபுல், வா 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 வா. அதுதான் காமம். அதுதான் காமன் செக்ஸ். ஸோ மை டியர் போல்வுட் பீப்புள்ஸை, நான் சொல்லுவது எல்லாமே இந்த உலகம், இந்த மாபெரும் உலகம் இருக்குது. இந்த மாபெரும் உலகம் இயங்கு கொண்டிருப்பது எதனால் என்றால் ஒரே ஒரு விஷயந்தான், உணவு அண்டு தூக்கம். துணிமணி இல்லைன்னா கூட ஆதிவாசி இல்லாமல் துணிமணியெல்லாம் போட்டுக்கல, ஆதிவாசி துணிமணிகளை போட்டுக்கொண்டு இல்லை. ஸோ துணிமணிகள் கூட இங்கே முக்கியமில்லை. செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு எதுக்கே துணி சொல்லு, தேவையில்லைல்ல. ஸோ இங்கே முக்கியமானது என்னவென்றால், ஒரு மனிதன் நிம்மதியாக பயங்கரமாக ரிலாக்ஸாக வாழணுன்னா அதுக்கு செக்ஸ் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட்டுங்க கொஞ்சம் தலையெடுத்து இந்த மாதிரி என்ன மாதிரி எனக்குலாம் ரொம்ப பயங்கர அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எங்கே போகிறது? கொஞ்சம் எங்கேயாவது அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டால் நம்ம பாட்டு போயிட்டு வரலாம். பொண்டாட்டிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? சொல்லி பார்க்கலாம். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போடும், கை கால் வலிக்கும், அது வலிக்கும், வீட்டு வேலையாக செய்வாளா, அந்த வேலையை செய்வாளா, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கூட்டின்னு போவாளா? சொல்லுங்கப்பா, பாவம் தானே. சரி செய்ய வேண்டியது யார்? கவர்மெண்ட்டு தானே. ஃபாரின் கவர்மெண்ட்லலாம் இது சாதாரணமான ஒரு செயலானப்பா பார்க்கப்படுகிறது. இங்கே மட்டும் என்னையா புடுங்குறிய, கொள்ளை அடிக்கிற, லஞ்சம் வாங்குகிற, திருடுற, கொத்தடிமைகளாக மக்களை வழி நடத்துகிற, கல்வினா அவங்களுக்கு சுத்தமாக என்னன்னே தெரியக்கூடாதுன்ற அளவுக்குலாம் நீ இப்படி வாழ்ந்துட்டுருக்காது. அப்புறம் சுனாமி வந்துடும், எல்னினோ ஆண்டு இது வேறு பார்த்துக்கோ. ஓகே, எனிவே மை டியர் போல்வுட் பீப்புள்ஸ், செக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். நீ கத்தக்கூடாது, கதறக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப தூய்மையான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமென்றால் அதுக்கு ஆதிவாசிகளைப் போல செக்ஸ் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.